ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 83. காலையில் எந்திரிச்ச உடனே என்னோட வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் டயட்லேயே தான் என்னோடய வெயிட்டை நான் கம்மி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு தனியாக நான் எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சுக்கிறது கிடையாது. வீட்டில் எல்லாருக்குமே என்ன செய்கிறோமோ அதே தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நான் கண்டிப்பாக காலையில் எடுத்துக்குவேன். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் என்னோடய வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து இது போல் கட் பண்ணிவிட்டு கிளிங் ரேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா கடைசி துண்டு வரைக்குமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ராடக்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டெய்லியுமே ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய் தான் எடுத்துக்கிறேன். நான் 100 கிராம் அளவு இருக்கும். பூசணிக்காவை விதையோடவே கட் பண்ணி போட்டு இதில் கொஞ்சமாக புதினா, இஞ்சி, கல்லுப்பு, குருமிளகுத்தூள். தைராய்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. கல்லுப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது, எஸ்பெஷலி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு. இந்த ஜூஸை வடிகட்டி குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அப்படி குடிக்க வேண்டாம், ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும், தொண்டையிலையுமே சிக்கிறது போல் இருக்கும். நல்லா வடித்து குடிச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. இந்த ஜூஸில் நான் பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டு நல்லா ஆற்றி குடிச்சுக்குவேன். எனக்கு நல்ல ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். எனக்கு புளிப்புத்தன்மைங்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால நான் ரொம்ப விரும்பியே எடுத்துக்குவேன். வெள்ளை பூசணி ஜூஸில் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. நேற்று காலையில் நான் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் குழம்பு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை நான் ஃபஸ்ட்டே நல்லா உரித்து கட் பண்ணி வச்சுக்குவேன். காயுமே அது போல் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சமையல் வேலை காலையில் டைமில் ஆகும். நான் 6 o'clock தான் எந்திரிப்பேன். அதுக்கு முன்னாடி என்னால் எந்திரிக்க முடியாது. அதே போல் நான் தூங்கும்போது எனக்கு 10:30, 11 அந்த மாதிரி ஆகிடும். அதனால் 6 o'clockங்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் குழம்பெல்லாம் எப்படி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஷேர் பண்ண சொல்லியும் கேட்டிருக்கீங்க. நான் எப்போவுமே காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் பூண்டு யூஸ் பண்ணுவேன். சில டைம் மறந்துட்டேன் அப்படின்னா தான் நான் பூண்டு யூஸ் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் கடாயில் நான் தாளிப்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் அதில் நல்லா தாளிச்சிட்டு எந்த காய் யூஸ் பண்ணுறோமோ அந்த காயை கட் பண்ணி போட்டுருவேன். காய் போடும்போதே அதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்திடுவேன். அப்போ தான் காய் வெந்து வரும்போது அதில் உப்புமே நல்லா பிடிச்சிருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுருவேன். ஏன்னா குழம்போட சேர்த்தி நம்ம சாதத்தில் இந்த காயெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது காயிலையுமே உப்பு காரமெல்லாம் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்குங்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது சீக்கிரமாக வெந்துடும். மீதி கொஞ்சம் சீக்கிரமாக வேகக்கூடிய காய்களுக்கெல்லாம் தண்ணி நம்ம ஊற்றி வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு பொரியலை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான். நான் நேற்று முட்டைகோஸ் பொரியலை தேங்காய் எண்ணெயில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக தாளிப்பு போட்டுக்கலாம். அதாவது கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு வெங்காயம், இது எல்லாமே நல்லா தாளித்த உடனே கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோஸையும் உருளைக்கிழங்கையும் போட்டுடணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டரலாம். முட்டைகோஸ் பொரியலுங்கிறதுனால நான் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கிறேன். காரத்துக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டிருக்கேன். எனக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு வரமிளகா போடுறதுக்கு பதிலாக. சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனால இது தனி ஃப்ளேவர் கொடுக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உப்பு, காரம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ காயை நல்லா கலந்துட்டுட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மூடியில் இந்த காய் தண்ணி எல்லாமே வேர்க்கும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வரும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா அந்த காயோட டேஸ்ட் போயிடும்.
எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்தது. இது போல் காலிஃப்ளவர், முட்டைகோஸ் எல்லாம் தைராய்டு இருக்கிறவங்க சாப்பிட்லாமான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். இது போல் டாக்டர் சொன்னது முட்டைகோஸ், காலிஃப்ளவர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு டாக்டர் சொன்னதையும் கேட்டேன். என்னென்னா பச்சையாக தான் சாப்பிடக்கூடாது, அதே போல் குவான்டிட்டியுமே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும். மிச்சபடிக்கு நல்லா வேக வச்சு முட்டைகோஸ், காலிஃப்ளவர் எல்லாமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 90% ஆஃப் த லேடிஸ்க்கு டெலிவரிக்கு அப்புறம் தைராய்டு வந்துடுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு பொரியலில் கடைசியாக நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டாச்சு. இன்னைக்கு நமக்கான சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட போகிறோம். ராகி ஆப்பம். நேற்று நைட்டு அரைச்சி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இன்னைக்கு அதில் தான் ஆப்பம் செய்ய போகிறோம். நேற்றே வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ சின்னதாக ஒரு ரீகேப் சொல்லிடுறேன். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் 1 டம்ளர் வடித்த சாதம் அதையும் போட்டுட்டு, அந்த டம்ளருக்கு 2 டம்ளர் ராகி மாவு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்து நைட்டே வச்சிடணும். அடுத்த நாள் காலையிலங்கும் போது நல்லா சூப்பராக பொங்கி வந்துடும். அரிசி உளுந்து இல்லாமல் ராகி ஆப்பம் நல்லா சாஃப்டாக ஓரங்களெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ரெடி பண்ணிடலாம். இதே போல் கம்பு மாவுலையும் செய்யலான்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. பொதுவாக ஆப்பம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ராகி ஆப்பம்ங்கும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. அரிசி ஆப்பத்துக்கும் ராகி ஆப்பத்துக்கும் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த ஆப்பத்தை ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்போட தான் நான் சாப்பிட போகிறேன். கூடவே ஜீரக தண்ணியும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் டயட்டும் ஃபாலோ பண்ணுறேன். அதே சமயத்தில் எனக்குன்னு தனியாக நான் எதுவுமே செஞ்சுக்கல அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன். அதே போல் மத்தியானத்துக்கு கோதுமை ரவலை சாதம் போல் எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியலோட மத்தியானம் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். நேற்று சிவராத்திரிங்கிறதுனால சாயந்தரம் சாமிக்கு பிரசாதம் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு கடாயில் பேம்பினோ வெர்மிசெல்லி தான் கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கடையிலேயே ரெடிமேடாக வறுத்த சேமியா கிடைக்கிது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவை நல்லா வறுத்துட்டு ஒரு 1.5 லிட்டர் பாலை நான் கடாயில் ஊற்றி, இது ஏற்கனவே காய்ச்சி ஆறின பால் தான், ஆனால் திரும்பவும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். மிதமான சூட்லேயே சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த ஒயிட் கலருக்கும் இந்த லைட் ப்ரௌன் கலருக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் தண்ணியிலலாம் சேமியாவை வேக வைக்க மாட்டேங்க, ஏன்னா டேஸ்ட்டாக இருக்காது. எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. நான் பால்லையே தான் வேக வைப்பேன். பால்லையே சேமியா 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டரலாம். திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுன்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். உங்களுக்கு இதை விட இன்னும் கெட்டித்தன்மை வேணும் அப்படின்னா நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சர்க்கரையை கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணிக்கிங்க. பாயசத்தில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் நான் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான். நேற்று நைட்டுக்கு நான் பிரசாதத்தை ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன், சாமிக்கும் வச்சுட்டு. நான் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தனால நான் எதுவுமே எடுத்துக்கல. சாயந்தரமாக இருக்கட்டும் நைட்டுக்காக இருக்கட்டும், பாயசம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் எல்லாருக்கும் தோசை போட்டு கொடுத்தாச்சு.